ஒரு தாய் அவங்களோட குழந்தைய ரெஸ்கியூ சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க உருவத்தால பயங்கரமா இருக்கிற ஒரு நாய் யாராலையுமே வாங்கப்படாம இருந்தது. இந்த குழந்தை அந்த நாயை தான் பாக்குது. அந்த பையனுக்கு அந்த நாயை பார்த்த உடனே அதிகமான பாசம் வந்தாச்சு. அந்த பையனோட அம்மாவுக்கும் அந்த நாயை தத்தெடுக்கிறதுல எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல. அந்த நாய் அவங்கள்ட்ட பழகுறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நாயை அவங்க கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நாய்க்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியும் விடுவாங்க. இதெல்லாம் பொருட்படுத்தாம நாயை அவங்க கூட்டிக்கிட்டும் போயாச்சு. அங்க போன பிறகு நாய் அவங்களோட வீட்டுல ஒரு மெம்பராவே மாறியாச்சு. நாட்கள் போக போக நாயும் அந்த பையனும் அளவுக்கு அதிகமான பாசத்துல எப்பவும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த நாய் கர்ப்பமா இருக்குது அப்படிங்கறத அந்த அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இதோட குட்டிகளுக்காக அந்த ஃபேமிலியே காத்திருக்கு. ஆனா அந்த நாய்க்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூ இருந்தனால அந்த நாய் ரொம்பவே கஷ்டப்பட்டதை பார்த்து அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல அந்த நாய் கிட்டத்தட்ட 8 குட்டிகளை போட்டது. முதல்ல தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் போக போக நாயும் குட்டிகளும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க.